என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, கடவுள் ஒரு தன்மைதான். அந்த கடவுள் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. அது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது இப்படி இப்படி வடிவத்திலாம் இருக்கு. ஒரு வடிவத்துக்குள்ள அடக்க முடியாது. இப்படிதான் சொல்லிட முடியாது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கும் பேராற்றல் கடவுள். கடவுளுக்கு எல்லையே இல்லை. அவனுக்கு விதியே இல்லை. அவனுக்கு கட்டுப்பாடே இல்லை. அவன் ஆதியும் இல்லை, அனாதியும் இல்லை. அவனே கடவுள். அவன் இவன் தான் இந்த சிலையில் தான் இருக்கான்னு சொல்லவே முடியாது. அவன் இந்த கோயில்ல தான் இருக்கான்னு சொல்லவே முடியாது. ஆனா அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் நிறைந்து எல்லாத்துலயும் நிறைந்து கலந்து இருக்கான். எல்லாத்துலயும் இணைஞ்சி பிணைஞ்சு இருக்கான். அவனே கடவுள். அவனை நீங்க எப்படி ஒரு தனித்து, அவனை எப்படி நீங்க ஒரு தனி நபரா, அவனை எப்படி நீங்க பிரிச்சு எப்படி பார்க்க முடியும்? ஒரு லாஜிக்கே இல்லை. நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அதான் நம் சித்தாதி சித்தன் திருமூலர் ஐயா சொல்றாரு, பாடல்ல சொல்றாரு, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேறறியாமல் விளம்புகின்றேனே. புரியுதுங்களா? அழுவுறாராம் திருமூலர் ஐயா, அழுவுறாராம். அந்த கடவுள் அகலமா நிகழமா, அது அகலமா இருக்கா நிகழமா இருக்கா, அதோட ஆணி வேறு எது, அது எப்படி இருக்கு, எந்த தன்மையில இருக்கு தெரியலையா, வேறறியாமல் விளம்புகின்றேனே, அழுவுறாராம். இப்படிலாம் இருக்கிற ஒரு கடவுள் தன்மைய நாம ஒரு குறுகிய ஒரு வட்டத்துல போட்டு அடைச்சிட முடியுமா? மதத்துக்குள்ள, சாதிக்குள்ள, சமயத்துக்குள்ள போட்டு அடைச்சிட முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க.